வார தடயத்தில் நாம் பார்க்க இருப்பது சென்னையில் ஓடுகின்ற ஷேர் ஆட்டோ பயணத்தின் பயங்கரத்தை உணர வைத்த ஒரு கொடூர கொலை வழக்கு ஒன்றினை பார்க்க இருக்கின்றோம். பணி முடிந்து வீடு திரும்பும் வழியில் ஷேர் ஆட்டோவில் கடத்தி செல்லப்பட்டு பாலியல் பலாத்காரத்துக்குள்ளாக்கப்பட்டு கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் கணிப்பொறி பொறியாளர் சௌந்தரி. இந்த வழக்கில் கூலிப்படை கொலையாளிகள் சிக்கினாலும் கூலிப்படையை ஏவியவனை கண்டுபிடிக்க முடியாமல் 3 வருடங்களாக தவித்து வருகிறது காவல்துறை. ஆம், என்ஜினியரின் கொலை வழக்கை விரிவாக பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி செங்கல்பட்டு காவல் நிலையம் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்த வாலிபர் ஒருவர் தன்னுடைய சகோதரியை காணவில்லை என்று பதறியவாறே காவல்துறையினரிடம் விழுந்து கதறினார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெற்றனர் காவல்துறையினர். காணாமல் போன அந்த பெண் சௌந்தரி. 37 வயதுடைய அந்த பெண் சென்னை மறைமலை நகரில் உள்ள டெக் மகேந்திரா என்ற நிறுவனத்தில் கணினி பொறியாளராக பணிபுரிந்து வந்தார். 28ஆம் தேதி காலை வழக்கம் போல அந்த நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்றவர் இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. அவருக்கு என்ன ஆனது, அவர் எங்கே சென்றார் என்ற எந்த விவரமும் தெரியவில்லை. அவரது கணவர் மதியழகன் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். அவரும் சில தினங்களுக்கு முன்புதான் தொழில் விஷயமாக அரபு நாடான மஸ்கட்டிற்கு சென்றார். இரவு முதல் சௌந்தரியின் செல்போன் வேறு சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் அவருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்று பயமாக இருக்கிறது. எப்படியாவது என்னுடைய சகோதரியை காப்பாத்துங்க சார் என்று கதறியவாறே அனைத்து விவரங்களையும் புகார் மனுவாக கொடுத்தார் அந்த வாலிபர். அவர் வேறு யாருமல்ல, சௌந்தரியின் தம்பி சங்கர். சௌந்தரி காணாமல் போனதாக வழக்கு பதிந்து விசாரிக்க ஆரம்பித்தனர் காவல்துறையினர். அக்கா பேரு சௌந்தரிங்க. அவங்களுக்கு 2007 பிப்ரவரி மாதம் கல்யாணம் ஆச்சு. பூனேல அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. டெக் மகேந்திராவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா கன்சீவ் ஆகிட்டதால கல்யாணத்துக்கு அப்புறம் பூனேலேருந்து ஃபேமிலி யாரும் அங்கே கூட இருக்க முடியாது அப்படின்றதால இங்கே சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கேயும் வந்து டெக் மகேந்திராவில் தான் ஒர்க் பண்ணாங்க. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 11வது வருஷம் போனவோ வீடே திரும்பலைங்க. ஈவினிங் வருவான்னு பார்த்தோம், வரவே இல்லை. இரு தினங்கள் கழிந்த நிலையில் ஜனவரி 30ஆம் தேதி வந்தவாசி அருகே கீழ்கொடுங்கலூர் காவல்துறையின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் கழுத்தறுத்து கொல்லப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் கிடப்பதாக செங்கல்பட்டு போலீசாருக்கு தகவல் வந்தது. இதற்கிடையே மனைவியை காணவில்லை என்ற தகவல் அறிந்ததும் வெளிநாட்டிலிருந்து மதியழகன் அவசரமாக வீடு திரும்பினார். அந்த அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் குறித்து செங்கல்பட்டு காவல்துறையினர் சௌந்தரியின் சகோதரர் சங்கருக்கு தகவல் கொடுத்தனர். சங்கர் மதியழகனுடன் அங்கு சென்றார். மறுநாள் காலை வந்தவாசி மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணின் சடலத்தை பார்த்த மதியழகன் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அங்கே கழுத்து அறுபட்ட நிலையில் சடலமாக கிடந்தது தனது காதல் மனைவி சௌந்தரி என கண்ணீர் மல்க அடையாளம் காட்டினார் மதியழகன். பிரேத பரிசோதனையில் அவரை 1க்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து சித்திரவதைக்குள்ளாக்கி கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளது தெரிய வந்தது. மறுநாள் ஸ்டேஷனில் வந்து ஃபோன் வந்ததுங்க, பல நேரத்தில் இருக்குதுங்க, ஒரு பாடி வந்து செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எங்கள் பையன் தான் போய் பாடி பார்த்து அடையாளம் கொடுத்தான். யார் இந்த படுபாதக செயலை செய்திருப்பார்கள்? காவல்துறையும் தன்னுடைய விசாரணையை தொடங்கியது. முதலில் சௌந்தரி வேலை பார்த்த நிறுவனத்தில் விசாரித்தனர். அப்போது அவர் இரவு 8 மணிக்கு வீட்டிற்கு திரும்பியதாக தெரிவித்தனர். சௌந்தரி தினமும் மின்சார ரயில் மூலமாக பெருங்களத்தூர் வந்து அங்கிருந்து சேராட்டோ மூலமாக இரும்புலியூரில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு செல்வது வழக்கம் என்பதை தங்களுடைய விசாரணையின் மூலம் தெரிந்து கொண்டது காவல்துறை. சௌந்தரியை கொலை செய்தது யார் என்பதை திறமையான முறையில் துப்பு துலக்கியது கொடுங்காலூர் காவல்துறையினர். அதாவது சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்களை சரியாக சேகரித்து இந்த விசாரணை மிக மிக துல்லியமான முறையில் நடத்தப்பட்டது. அதன்படி கொலையாளிகள் சிக்கினார்களா
என்பதை பார்ப்பதற்கு முன்னர் சௌந்தரி என்ன காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டிருப்பார் என்பதையும் விரிவாக பார்ப்போம். 28ஆம் தேதி காலை வழக்கம் போல சௌந்தரி தனது வீட்டிலிருந்து நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்றுள்ளார். அங்கிருந்து இரவு 8 மணிக்கு வீட்டிற்கு புறப்பட்டுள்ளார் என்பதை நிறுவனத்தின் வருகை பதிவேடு உறுதி செய்தது. மேலும் அவர் தாம்பரம் பகுதியில் புதிதாக கட்டி முடித்துள்ள வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வந்துள்ளார். அது தொடர்பாக அவரது செல்போனில் இருந்து சிலரிடம் அவர் பேசியிருப்பதையும் விசாரணையில் போலீசார் உறுதி செய்தனர். அதன் தொடர்ச்சியாக போலீசாருக்கு கிடைத்த தகவல் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது சௌந்தரி சம்பவத்தன்று அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவருக்கு சொந்தமான ஷேர் ஆட்டோவில் ஏறி சென்றதை சிலர் பார்த்ததாக தெரிவித்தனர். அந்த ஆட்டோவின் நம்பரையும் சிலர் தெரிவித்தனர். அதன் தொடர்ச்சியாக தினேஷ் போலீஸ் பிடியில் சிக்கினார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்தான் சௌந்தரியை கடத்தி சென்று கொலை செய்தது தெரிய வந்தது. இந்த கொலை சம்பவத்திற்கு அவரது நண்பர்கள் வடிவேல், சமத் பாஷா, மொய்தீன், அப்துல் காதர் ஆகியோர் உடந்தையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பிப்ரவரி 6ஆம் தேதி சௌந்தரியின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்துவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது கீழ்கொடுங்காலூர் காவல்துறை. ஆனால் அதற்கு பிறகுதான் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேருமே கூலிப்படையினர் என்பது வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த 2 பேரும் ஏதோ விசாரிச்சா இவங்க கூலிப்படை அப்படின்றாங்க. இவங்க யார் அனுப்பிச்சாங்க, அந்த போட்டோ இது வரைக்கும் கொடுக்கலீங்க. சௌந்தரியை கொலை செய்யும் அளவுக்கு கொடூர மனம் யாருக்கு இருக்க போகிறது என்பதே பலரது கேள்வியாக இருந்தது. இருந்தாலும் இந்த வழக்கை விசாரித்து வந்த கொடுங்காலூர் காவல்துறையினருக்கோ இந்த கேள்வி எழவே இல்லையா என்பது அதிர்ச்சியும் காவல்துறை என்ற மகத்தான பணிக்கு ஏற்பட்ட களங்கமுமாகவே பார்க்கப்பட்டது. காரணம், அந்த கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தவே இல்லை. அது ஒருபுறம் இருக்கட்டும், சௌந்தரியை யார், எதற்காக, எவ்வளவு கூலி கொடுத்து கொலை செய்திருப்பார்கள் பார்க்கலாம். காவல்துறையினர் வசம் சிக்கிய கூலிப்படை கும்பலுக்கு தலைவனாக செயல்பட்டவன் தினேஷ். அவன் போலீசில் சிக்கியதும் அளித்த ஒப்புதல் வாக்குமூலம்தான் இந்த வழக்கில் திருப்பு முனையாகவும் அவன் யார் என்பதையும் காவல்துறைக்கு அடையாளப்படுத்துகிறது. காவலர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்த தினேஷ் என்ற அந்த இரத்த வெறி பிடித்த கொடூரனின் வாக்குமூலத்தை கேட்போம். நான் சொந்த ஆட்டோ வைத்துள்ளேன். என்னுடன் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய வடிவேல் எனக்கு நண்பராவார். அவரும் ஆட்டோ ஓட்டி வருகிறார். சமத் பாஷா, மொய்தீன் ஆகியோர் வடிவேலுவின் நண்பர்கள். எனக்கு அறிமுகமான நபர் ஒருவர் 20 நாட்களுக்கு முன்பு ஒரு பெண்ணின் போட்டோவை கொடுத்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்றும் இதற்கு 1 லட்சம் ரூபாய் கூலி தருவதாகவும் கூறினார். முன்பணமாக ரூ 20,000 கொடுத்தார். அன்று முதல் அந்த பெண் தினமும் எப்படி வருகிறார், எங்கு செல்கிறார் என்பதை நுண்ணிப்பாக கண்காணித்தோம். ரயிலில் சென்று வருவதை பார்த்து அங்கிருந்து வீட்டிற்கு செல்ல ஷேர் ஆட்டோவில் ஏறி வீட்டிற்கு செல்லும் போது அவரை தீர்த்து கட்டுவது என்று முடிவு செய்தோம். அதுபோல் 28/1/2011 அன்று பெருங்களத்தூர் ரயில் நிலையத்தில் இருந்து அந்த பெண் வெளியே வந்து கொண்டிருந்தார். முன்கூட்டியே திட்டமிட்டபடி ஷேர் ஆட்டோ போல் ஏற்பாடு செய்து அவரை ஆட்டோவில் ஏற்றிக் கொண்டோம். அந்த இரவு வேளையில் ஆட்டோ காற்றை கிழித்துக் கொண்டு இருள் சூழ்ந்த பகுதியை நோக்கி சென்றது. ஆட்டோ பைபாஸ் சாலை வழியாக செல்லும்போது அந்த பெண் திடீரென கூச்சலிட்டார். உடனே அவரை கத்தியை காட்டி மிரட்டினோம். அவரிடம் இருந்த நகை மற்றும் பணம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டோம். அவரது ஏடிஎம் அட்டையை வாங்கி பணம் எடுக்க முயன்றோம். அவரது ஒத்துழைப்பு இல்லாததால் அது முடியவில்லை. பின்னர் அந்த பெண்ணை ஆட்டோவில் வைத்தே பலாத்காரம் செய்ய முயன்றோம். அப்போது அவர், தனக்கு குழந்தை பிறந்து சில தினங்கள் தான் ஆகிறது,
பச்சை உடம்பு விட்டு விடுங்கள் என்றும் பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன் என்றும் கெஞ்சினார். ஆனாலும் நாங்கள் அவரை விடவில்லை. அவரை மிரட்டி பலாத்காரம் செய்தோம். பின்னர் வந்தவாசி அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அந்த பெண்ணை கொண்டு சென்றோம். ஆட்டோவில் இருந்து கீழே இறங்கினோம். அந்த இருட்டு பகுதிக்குள் அந்த பெண் சாலையிலே முழங்காலிட்டபடி நின்று எங்கள் 4 பேரிடமும் கெஞ்சினார். அப்படியே விட்டுவிடுங்கள், இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று கெஞ்சிக்கொண்டே இருந்தார். அப்போது சமத் பாஷா அந்த பெண்ணின் தலைமுடியை கொத்தாக பிடித்து பின்பக்கம் இழுத்தான். மேலும் 2 பேரும் கையை பிடித்துக் கொண்டனர். நான் அந்த பெண்ணின் கழுத்தை அறுத்தேன். உடலில் இருந்து அதிக அளவு இரத்தம் வெளியேறியதால் அங்கேயே அந்த பெண் இறந்து போனார். இதுதான் அந்த இரத்த வெறி பிடித்த மனித மிருகத்தின் வாக்குமூலம். என் பொண்ணோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது இந்த உலகத்துல. சின்ன குழந்தைங்க, அவளுக்கு குழந்தை பிறந்த உடம்புங்க. 3 மாசம் கூட அவளை வேலைக்கு போய் சேர்ந்தா அவளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்க, அரசியல்வாதியோ இல்லை ஊரில் பெரிய ஆளோ இல்லைங்க. நாங்கள் சாதாரண விவசாய குடும்பம் தாங்க நாங்கள். அவன் கூறிய இந்த தகவல் காவல்துறையினருக்கு எந்த அளவிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக இந்த கொலை சம்பவத்தில் உள்ள முக்கிய புள்ளி ஒருவரை தப்ப வைக்க முயன்ற மனிதாபிமானமற்ற செயலில் ஈடுபட்டது காவல்துறை. இது பெரும் வேதனைக்குரியதாக இன்று வரை பார்க்கப்படுகிறது. இதில் ஏன்னா இது யாரோ பெரிய ஆளு இதில் சம்மந்தப்பட்டிருக்கணுங்க. அதனால தான் அவனுக்கே கொலைக்காரனுக்கே 1 லட்சம் தரேன்னு சொன்னான்னு போலீஸ் சொல்கிறாங்க. அதனால இதில் போலீஸ்க்கு ஒன்றா கூட சம்மந்தம் இருக்கலாம். ஏன்னா அவங்களும் இதை பற்றி எதுவுமே எங்களுக்கு எதுவும் பண்ணுறது இல்லைங்க. கொடூரன் தினேஷ் அளித்த வாக்குமூலத்தை பதிவு செய்த காவல்துறையினர் சௌந்தரியை கொலை செய்வதற்கு கூலிப்படைக்கு பணம் கொடுத்த நபரை உடனடியாக கைது செய்திருக்க வேண்டுமா இல்லையா, அல்லது அந்த நபர் யார் என்பதை தெரிந்து கொள்வதிலாவது அவர்களது அக்கறையை காட்டியிருக்க வேண்டுமா இல்லையா, இதற்கு கூடவா காவல்துறையின் நுண்ணறிவு வேலை செய்யாமல் போய்விட்டது? அதே நேரத்தில் காவல்துறையினரை மட்டுமல்ல, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் பயங்கர சம்பவம் ஒன்று நடந்தது. அது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காவல்துறையினர் எப்பொழுதும் கொலை வழக்கில் சிக்குகின்ற குற்றவாளிகளை சிறப்பு கவனிப்புடன் விசாரிப்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தமட்டில் போலீசார் எந்த கண்காணிப்பும் கவனிப்பும் இல்லாமல் குற்றவாளிகளை நடத்துகிறார்களோ என்று உறவினர்களுக்கே ஒரு பெருத்த சந்தேகம் ஏற்பட்டது. அதற்கும் காரணம் இருக்கிறது. ஆம், போலீஸ் காவலின் விசாரணையிலேயே ஒரு முக்கிய குற்றவாளியான தினேஷ் மர்மமான முறையில் மரணமடைந்தான். அவன் மரணமடைந்ததோடு இந்த வழக்கின் பல தடயங்களும் அளிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அவனது மரணம் இந்த வழக்கிற்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. கூலிப்படை தலைவனாக செயல்பட்ட தினேஷின் வாக்குமூலத்தில் சொன்ன எந்த ஒரு தகவலையும் மேல் விசாரணைக்காக காவல்துறையினர் எடுத்துக்கொண்டதாகவே தெரியவில்லை. அவனிடம் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் தருவாயில் லாக்கப்பில் மர்மமான முறையில் தினேஷ் இறந்தது பெரும் சர்ச்சைகளையும் கடுமையான அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. அவன் சம்பவ இடத்தை அடையாளம் காட்டுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்ட போது கீழே விழுந்து காயமடைந்தான் என்றும் அதன் பின்னர் அவன் இறந்து விட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் காவல்துறையினர் அவரை அடித்து கொண்டு விட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. சௌந்தரியை தீர்த்து கட்ட தினேஷுக்கு லட்சம் ரூபாய் பேரம் பேசி அதில் முதல் கட்டமாக 20,000 ரூபாய் வழங்கியது யார் என்ற தகவலை காவல்துறை தொடர்ந்து சொல்ல மறுத்து வந்த சூழலில் முக்கிய சாட்சியான தினேஷையும் பலி கொடுத்துவிட்டு தடயங்களை தேடி நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டது காவல்துறை. இது சௌந்தரியின் கணவர் மதியழகனை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சௌந்தரியை கொலை செய்ய கூலி கொடுத்தவன் தான் தினேஷுக்கும் நாள் குறித்திருக்க வேண்டும் என்ற கருத்து நிலவி வந்தது. இதை அடுத்து சௌந்தரியின் கணவர் மதியழகன் லோக்கல் போலீசார் மீது நம்பிக்கை இழந்து வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்.
கீழ்கொடுங்காலூர் காவல் நிலையத்தில் இருந்து வழக்கை சிபிசிஐடி காவல்துறையின் விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கு தொடர்பான ஆவணங்கள் கைமாறியதோடு விசாரணையும் சூடுபிடிக்க தொடங்கியது. போலீஸ் நிலையத்தில் தினேஷ் இறந்த சம்பவம் தொடர்பாக 6 போலீசார் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். சிபிசிஐடி பரிந்துரையின் பேரில் திருவண்ணாமலை போலீஸ் சூப்பிரண்டு முத்தரசி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார். அதன்படி கீழ்கொடுங்காலூர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய நரசிம்மன், வந்தவாசி தெற்கு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்த பாலசுப்ரமணி, சப் இன்ஸ்பெக்டர் சையது முனீர், தலைமை காவலர்கள் தேசிங்கு, வேல்முருகன், சுந்தரமூர்த்தி ஆகிய 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சம்பவம் லோக்கல் போலீசார் இந்த வழக்கில் கடும் கவனக்குறைவாக இருந்ததை உறுதிப்படுத்தியது. சௌந்தரியின் கொலை வழக்கு சிபிசிஐடியின் விசாரணைக்கு வந்து நாட்கள் பல உருண்டோடிவிட்டன. ஆனால் இதுவரை சௌந்தரியை கொலை செய்வதற்கு கூலிப்படையை ஏவிய அந்த கொடியவன் யார் என்பதை காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கொடுங்காலூர் காவல்துறை வசம் இந்த வழக்கு இருந்தபொழுது ஆரம்பத்தில் வேகம் எடுத்த இந்த வழக்கு முடிவில் சொதப்புவதற்கு யார் காரணம், இந்த வழக்கில் தவறிய தடயங்கள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். கொடூரன் தினேஷ் காவல்துறையிடம் அளித்த வாக்குமூலத்தில் சௌந்தரியை தனக்கு முன்பின் தெரியாது எனவும், அவரை கொலை செய்வதற்காக ஒரு நபர் 1 லட்சம் ரூபாய் பேரம் பேசி 20,000 ரூபாய் கொடுத்ததாக அவர் கூறியுள்ள நிலையில், அவரை ஏவிய நபரை தப்பவிட்டதே இந்த வழக்கில் தவறவிடப்பட்ட முக்கிய தடயமாக பார்க்கப்படுகிறது. கம்பெனியில தாங்க ஏதோ அவளுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. கூட வேலை செய்யறவங்களா இல்ல நிர்வாகமா யாருன்னு தெரியல. ஆனா இந்த கொலையை நல்லா மறைக்கிறாங்க. இது நாங்க கோர்ட்ல கேஸ் போட்ட மாமா சிபிசிஐடி கூட வாங்கினாரு. ஆனால் அதுலயும் எதுவும் முன்னேற்றம் இல்லைங்க, எதுவும் இல்லை. அவங்களும் அதே மாதிரி போலீஸ்காரங்க மாதிரி தான் அமைதியா இருக்கிறாங்க. இந்த வழக்கை விசாரித்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட காவல் ஆய்வாளரிடம் சௌந்தரியை கொலை செய்ய கட்டளையிட்டவனின் பெயரை தினேஷ் நிச்சயம் தெரிவித்திருக்க கூடும். எனவே சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளரை முறையான போலீஸ் கவனிப்புடன் விசாரித்தால் இந்த வழக்கில் மறைந்து கிடக்கும் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்பது சட்ட நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. காரணம், சௌந்தரியின் கொலை சம்பவத்திற்கு பின்னர் நடந்த இறுதிச் சடங்கிற்கு ஆறுதல் கூறுவதற்கு அவர் வேலை பார்த்த நிறுவனத்தில் இருந்து ஒருவர் கூட வராதது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே அவர் வேலை பார்த்த நிறுவனத்தில் உள்ள ஒரு நபர்தான் பணம் கொடுத்து சௌந்தரியை தீர்த்து கட்டி இருக்க வேண்டும் என்ற சந்தேகமும் எழவே செய்கிறது. அதேபோல அந்த நிறுவனத்தின் டிரைவர் ஒருவரை விசாரணைக்காக அழைத்து வந்த போலீசார் ஒரு அரசியல் பிரமுகரின் சிபாரிசை ஏற்று அந்த டிரைவரை விசாரிக்காமல் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். எனவே அந்த அரசியல் பிரமுகர் கொலை வழக்கில் தலையிட என்ன காரணம் என்பதையும் துப்பறிய வேண்டியுள்ளது. ஏன்னா கம்பெனில தான் ஏதோ பிரச்சனை இருக்கும்னு தோணுது. ஏன்னா கம்பெனி ஒரு சாவு கூட ஒரு ஆள் கூட வரலீங்க, ஒரு ஈக்காக கூட வரலீங்க. கம்பெனில இருந்து ஒரு லேடி இது மாதிரி கொடூரமா செத்துருக்காங்க, ஒரு இறக்க கூட தெரிவிக்கலீங்க. அவங்க பழைய கம்பெனில இருந்துலாம் வந்தாங்க ஆளுங்க, அவங்களாம் இறக்கம் தெரிவிச்சாங்க. ராணிப்பேட்டில் வேலை செஞ்சவங்க பழைய ஆளுங்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணவங்களாம். ஆனால் ஒரு ஃபோன் பண்ணி கூட இது மாதிரி எங்களாம் டெத்துக்கு வர முடியலன்னு சொல்ல, இல்லை இப்படி இறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பெத்த தாய்க்கோ அந்த குழந்தைக்கோ கூட ஒரு ஆறுதல் சொல்லலைங்க. சௌந்தரி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான தினேஷ் எப்படி, யாரால், எதற்காக தாக்கப்பட்டு பலியானார் என்பன போன்ற விவரங்களை கண்டுபிடித்தால் சௌந்தரி கொலை வழக்கில் மறைந்துள்ள கருப்பு ஆடுகள் வெளிச்சத்துக்கு வரும். இந்த வழக்கின் விசாரணையின் போது தினேஷ் தன்னுடன் வந்த கொலையாளிகளுக்கு 12,000 ரூபாயை வழங்கியதாக வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தான். கூலிக்காக மட்டும் கொலை செய்தது போல தோன்றவில்லை. சௌந்தரியை கடத்தி சென்று அவரிடம் உள்ள நகை பணத்தையும் பறித்து கொண்டு அவரை மிகுந்த சித்திரவதை செய்து பலாத்காரம் செய்து கொலை செய்துள்ளனர். அவரை கொலை செய்வதற்கு தூண்டியவன் சௌந்தரி சித்திரவதைப்பட்டு சாகடிக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்க வேண்டும். அதனால்தான் குழந்தையை பெற்றெடுத்து சில நாட்களே ஆன உடல் நலமில்லாத பெண்ணான சௌந்தரியை கொடூரமாக கொலை செய்துள்ளனர் கொடியவர்கள். எங்க பொண்ணுக்கு நிலைமை யாருக்குமே வரணும். பொண்ணை எழுந்து நிக்கிற மாதிரி யாரையும் எழுந்து நிக்க கூடாதுங்க. குழந்தைக்கு அம்மா இல்லாத
கண்டிப்பா அவனுக்கு கண்டுபிடிக்கணுங்க. நீங்களாவது கண்டுபிடிங்க. அந்த போலீஸ்காரங்க வடந்தே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கம்பெனி இதுக்கு வடந்த கம்பெனில இருந்து தான் ஏதோ நடந்திருக்குங்க. எங்களுக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். கம்பெனில இருந்து தான் இதெல்லாம் நடந்திருக்குது. சௌந்தரி தன்னுடைய உடல்நிலையை பற்றி எவ்வளவோ எடுத்து கூறிய பின்னரும் அவரை ஒரு போதைப் பொருளாக நினைத்து வேட்டையாடிய மிருகங்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவர்களை தூண்டியவர்களையும் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடும் நபர்களையும் காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வியும் எழவே செய்கிறது. இந்த சம்பவத்தில் மற்றொரு நூதன நிகழ்வும் அரங்கேறியுள்ளது. அதாவது, இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளின் செல்போன்களை அவர்களிடமே கொடுத்துவிட்டு புகார் கொடுக்க வந்த சௌந்தரியின் சகோதரர் மற்றும் கணவர் மதியழகன் ஆகியோரது செல்போன்களை காவல்துறை பறித்து வைத்துக் கொண்ட நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கிறது. இதை செய்ய சம்பந்தப்பட்ட காவலர்களை தூண்டியது யார் என்பதையும் கண்டறிய வேண்டிய கட்டாயம் சிபிசிஐடி காவல்துறையினருக்கு உள்ளது. இந்த வழக்கு குறித்து நீதிபதி ஆறுமுகசாமி பிறப்பித்த உத்தரவு லோக்கல் போலீசாருக்கு கிடைத்த சம்மட்டியடி என்றே சொல்லலாம். போலீஸ் விசாரணையின் போது ஒருவர் இறந்துள்ளார். இவர் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தை பார்க்கும் பொழுது தெரிந்த நபர்தான் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார் என்பது தெரிகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக இவ்வழக்கில் சரியான முன்னேற்றம் ஏதும் இல்லை என்று நீதியரசர் ஆறுமுகசாமி கூறியுள்ளதில்தான் எத்தனை உண்மை உள்ளது. அதேபோல சிபிசிஐடி போலீசுக்கு மாற்றப்பட்ட பின்னரும் வழக்கு வேகம் எடுக்காமல் கிணற்றில் போட்ட கல்லாக கிடப்பதுதான் வேதனையின் உச்சமாக உள்ளது. அந்த விசாரணை கைதி போலீஸ் ஸ்டேஷன்ல இறந்துட்டாருங்க. அதுக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, அவங்க டெட் பாடி வாங்க மாட்டாங்க, நீங்க ஏதாவது காசு கொடுங்க, அப்பதான் அவங்க டெட் பாடி வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க அக்காவை கொலை பண்ணவனுக்கு நாங்களே காசு கொடுக்கணுமா அவன் டெட் பாடியா வாங்கிறதுக்கு? அவன் வாங்குறாங்க வாங்காட்டி எங்களுக்கு நாங்க வந்துச்சு. ஃபோன் பண்ணி இது மாதிரி கேட்குறாங்க போலீஸ், இது மாதிரி டெட் பாடி வாங்கினோம்னா அவங்க காசு கேட்குறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க டெட் பாடி வாங்குறதுக்கு, நீங்கள் ஏதாவது அமௌண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படியாவது அவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தூக்கு தண்டனை இந்த டெல்லியில் கொடுத்தாங்களா அதே போல் கொடுக்கணுங்க. தூக்கு தண்டனை அடுத்த பொண்ணுக்கு இந்த கதி நேரக்கூடாது. ஒரு வேலைக்கு போய் வர பொண்ணுக்கு இந்த கதி இருந்தால் எப்படிங்க ஊரில் எல்லா பொண்ணும் வளர்த்த முடியும்? ஒரு பெண்ணை ஷேர் ஆட்டோவில் கடத்தி சென்று பலாத்காரம் செய்து கழுத்தை அறுத்து படுகொலை செய்துள்ளது ஒரு கும்பல். அந்த கும்பலுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கிறான் ஒருவன். அந்த பணம் கொடுத்த நபரை அடையாளம் தெரிந்த ஒரு குற்றவாளி போலீஸ் பிடியில் விசாரணையில் இருக்கும் பொழுதே மர்மமான முறையில் இறந்திருக்கிறான். இந்த சம்பவத்தில் யார் யாருக்கு எதை எதை மறைக்க எத்தனை லட்சங்கள் கொடுக்கப்பட்டது என்பதையும், சௌந்தரியை கொலை செய்வதன் மூலம் இத்தனை லட்சங்கள் செலவழிக்கிறார் என்றால் அவருக்கு எத்தனை கோடிகள் லாபம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி இருப்பார். யாருக்கு சௌந்தரி கொலையால் லாபம் மற்றும் வேறு ஏதாவது முன்பகை காரணமாக இருக்கிறதா என்பதையும் சிபிசிஐடி காவல்துறையினர் தகுந்த தடயங்களை சேகரித்து கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நேயர்களே, தடயம் நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை ஜிடிவி வரவேற்கிறது. உங்களது கருத்துக்களை gtv.tadayam@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். வையகம் சுற்றியும் தடயம் கையகப்படுத்துவோம்.